الحمد لله وبدون بسم الله نستعينا راض به مدبرا ومعينا. الحمد لله الذي هدانا الى طريق الحق والثبات، احمده سبحانه واشكره، ومن مساوي عملي استغفره، استعينه على نيل الرضا واستمد لطفه فيما قضى. وبعد فاني اشهد شهاده اليقين أن لا يعبد في الكون معبود سوى الرحمن جل عن عيب والنقصان، وأن خير خلقه محمدا من جاءنا بالبينات والهدى، وروحي ونفسي وأبي وما أملك لك فداء عليه أفضل الصلاة وأتم تسليما ما بعد. கணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, நாம் மிக சிறந்த ஒரு மாதத்திலும் மிக சிறந்த இரவுகள் உள்ள அந்த நாட்களிலும் இருந்து கொண்டோம். நாம் நன்றாக உண்ணுகிறோம், பருகுகிறோம், ஆடைகளை அணிகிறோம், வாங்குகிறோம். இவ்வாறுடைய காரியங்கள் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஒரு சமூகம் நசுக்கப்படுவதையும், ஒரு சமூகம் முற்றாக அழிப்பதற்காக முயற்சி செய்யப்படுவதையும், அவர்களுக்குரிய உணவுகள் அவர்களை சரியான முறையில் சென்றடையாத நிலையிலும், அவர்களுக்குரிய குடிபானங்கள் சரியான முறையில் அவர்களை சென்றடையாத அந்த நிலையிலும் நாம் இருக்கிறோம். எனவே அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என்னுடைய உள்ளத்தால் ஒரு சில வினாடிகள் அவர்களுக்காக நாம் வாசிக்குமா. அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நேசப்படுத்துவாராக. அவர்களுக்கு வரதாலும் உடலாலும் முன்னாலும் வினாலும் முழுமையான உதவிகளை அல்லாஹ் வழங்குவாராக. கண்ணியமானவர்களே, இந்த மாதம் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. இந்த பாடங்களை ரமதான் முடிந்ததன் பிறகும் தொடர்ச்சியாக செய்கின்ற மனிதன் தான் உண்மையான முஃமினாக மாற முடியும். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு வினா எழுப்பப்படுகிறது. ரமதான், ஒரு சமூகம் அல்லாஹ்வை ரமதானுடைய மாதத்தில் நல்ல முறையிலே அமல் செய்கிறார்கள், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் ரமதான் அல்லாத மாதத்தில் அமல்களிலே ஈடுபடுவது கிடையாது, நேரங்கள் ஒதுக்குவது கிடையாது. இவ்வாறு அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்று சொன்ன பொழுது மிக அருமையான பதிலை அவர்கள் சொன்னார்கள். இது எவ்வாறான சமூகம் என்றால், அல்லாஹ்வை ரமதானில் மாத்திரம்தான் அறிந்து கொள்கிறார்கள். ரமதானிலே அமல் செய்கிறார்கள், துவாக்களில், இஸ்திக்ஃபார்களில், நீண்ட ரக்காத்துகளில், இமாம் ஜமாத் தொழுவதில், குர்ஆன் ஓதுவதில், திலாவத்துகளில் எல்லாவற்றிலும் ஈடுபட்ட சமூகம் ரமதான் முடிந்ததன் பிறகு இந்த அமல்களை அவர்களிடத்திலே காண முடியாது என்றால், அவர்கள் அல்லாஹ்வை ரமதானில் மாத்திரம்தான் அறிந்து கொள்கிறார்கள் என்று பொருள். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம். இந்த ரமதானில் இருந்து நாம் வெளியேறுவதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த அமல்களை பெற்றுக்கொண்டோமோ, எதற்காக அதிகமான நேரங்களை நாம் வழங்கினோமோ, அதற்கு ரமதான் முடிந்ததன் பிறகும் நேரம் வழங்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் நாம் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மர்ர பிசூக்கில் பஸராவுடைய சந்தையை கடந்து செல்கிறார். கடந்து செல்கின்ற பொழுது சில மனிதர்கள் அவர்களை சூழ்ந்து சில வினாக்களை அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார்கள். கேட்டார்கள், இன்னல்லாஹ தஆலா யகூல், அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வாறு சொல்கிறார், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் நஹ்னு நதுஊஹு ஃபலா யுஸ்தஜாபு லனா.
அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், என்னிடத்திலே நீங்கள் துஆ கேளுங்கள், என்னை அடையுங்கள், உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், அனைத்தையும் நான் பூர்த்தி செய்கிறேன், அதற்கு பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்வை அழைக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே காரியங்களை நம்முடைய தேவைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் அதற்கு சரியான பதிலை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது மிக அமைதியாக மிக தெளிவாக அவர்கள் பதில் சொன்னார்கள். உங்களுடைய உள்ளங்கள் 10 விடயங்களை கொண்டு இறந்திருக்கிறது. இறப்பு என்றால் அதற்கு சரியான தமிழ் வடிவம் சவம் என்ற பொருள். நாம் ஒரு மையத்தை பார்த்து சவம் என்றால் நாம் அனைவரும் ஆக்ரோஷப்படுவோம், கவலைப்படுவோம். மையத்து என்றாலே அவருடைய சரியான பொருள் சவம், செத்த பிணம் என்ற அர்த்தம். உங்களுடைய உள்ளங்கள் செத்திருக்கிறது, இறந்திருக்கிறது, 10 விடயங்களை கொண்டு இறந்திருக்கிறது என்று சொன்னார். முதலாவது சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன் என்று அறிந்தும், உங்களை படைத்தவன், உங்களை பரிபாலிக்கின்றவன், உங்களுக்கு உணவளிக்கின்றவன், உங்களுடைய அனைத்து காரியங்களையும் நன்கு உற்றுநோக்குபவன் என்று அறிந்தும் அவன் உங்களிடையே எதை வேண்டுகிறானோ, எதை செய்யுமாறு உங்களுக்கு சொல்கிறானோ அதிலே குறைபாடு செய்கின்றவர்களாக சரியாக அவருடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றாதவர்களாக இருக்கும். அல்லாஹ்வை அறிந்தும் உங்களை படைத்தவன், பரிபாலிக்கிறவன் என்றெல்லாம் அறிந்தும் ரமதானிலே மாத்திரம்தான் நாம் வாழ்கிறோம், ரமதானிலே மாத்திரம்தான் குர்ஆனை ஓதுகிறோம், ரமதானிலே மாத்திரம்தான் அதிகமான இஸ்லாமிய. எனவே அல்லாஹ் ஒருவன் உங்களை படைத்தவன் என்று அறிந்தும் அவனுக்குரிய கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். இரண்டாவது சொன்னார், زعمتم أنكم تحبون رسول الله وتركتم سنته. நீங்கள் வாதாடுகிறீர்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதாக நீங்கள் வாதாட்டம் செய்கிறீர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விடுவீர்கள். எத்தனையோ சுன்னாக்கள், கண்ணியமானவர்களை, இது சுன்னாக்கள் என்று தெரிந்தும் சுன்னத்து தானே என்று நாம் விடுகிறோம். அதனால் தான் இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய உள்ளம் இதை கொண்டு விளங்கியிருக்கிறது, நபியுடைய சுன்னாக்களை நேசிப்பதாக சொல்லி நபியுடைய சுன்னாக்களை விட்டிருக்கிறீர்கள். மூன்றாவது சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் இரவு பகலாக ஓதுகிறீர்கள், ஆனால் எவைகளை எதிர்த்து நடக்க வேண்டும், எவைகளை விளக்க வேண்டும், எவைகளை விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு அமல் செய்யாத சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். குர்ஆனை இரவு பகலாக ஓதுகிறோம், ஆனால் அதிலே சொல்லப்பட்ட ஏவல்களை எதிர்க்காத சமூகமாக நாம் இருக்கிறோம், தினங்களை தெரிந்து கொள்ளாத சமூகமாக நாம் இருக்கிறோம். நான்காவது சொன்னார்கள், قلتم إن الشيطان عدوكم فوافقتموه. ஷைத்தான் உங்களுடைய விரோதி என்று மிக தெளிவாக சொல்கிறீர்கள். ஷைத்தான் உங்களுடைய விரோதி என்று மிக தெளிவாக சொல்லி நீங்கள் முழுக்க முழுக்க ஷைத்தானுக்கு வழிபட்டு நடப்பீர்கள். ஐந்தாவது சொன்னார்கள், குல்தும் இன்னல் ஜன்னத ஹக்குன். சொர்க்கம் உண்மை என்று தெரிந்தும் நீங்கள் சொர்க்கம் உண்மையானது என்று சொல்கிறீர்கள். ஆனால் சொர்க்கத்துக்குரிய என்ன என்ன அமல்கள் இருக்கிறதோ அதை செய்யாதவர்களாக இருக்கிறீர்கள். ஆறாவது சொன்னார்கள், நரகம் உண்மையானது என்று சொல்கிறீர்கள். நாம் இங்கு உட்கார்ந்திருப்பவர்களே, ஜும்மாவுக்கு வராதவர்களுக்கு கூட உண்மையிலே நரகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்று தெரியும். நரகம் இருக்கிறது உண்மைதான் என்று அறிந்தும் அவ்வாறு சொல்லியும் அதிலிருந்து விரைந்து ஓடாதவர்களாக இருக்கிறது.
ஏழாவது சொன்னார்கள் அகல்தும் நிஅமத்துல்லாஹி ஃபலம் தஷ்குரு லஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் ருசித்து உண்டு அதற்கு நன்றி கட்டவர்களாக அதற்குரிய நன்றிகளுக்காக இருக்கு. கண்ணியமானவர்களே, இந்த ஆரோக்கியம் நாம் குடிக்கின்ற, நாம் உண்ணுகின்ற, நாம் உடுக்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு துவா இருக்கிறது. இந்த துவாவை காலையில் ஓதினான் என்றால் ஒரு மனிதன் மாலை வரை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவனாக கருதப்படுகிறான். மாலையை ஓதினால் அன்று மாலை இருந்து காலை வரை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக கருதப்படுகிறான். அவன் செய்கின்ற செயல்களுக்கு கேள்விகளுக்கு கேட்கப்பட மாட்டான் என்று இதில் எத்தனை பேர் மக்களை புரிகிறோம். காலை மாலை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ருசித்துக் கொண்டு உண்டு கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறீர்கள் சொன்னார். அடுத்ததாக சொன்னார்கள் من النوم اشتغلتم بعيوب الناس وتركتم عيوبهم اشتغلتم بعيوب الناس وتركتم عيوبهم. நீங்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தீர்கள். எட்டாவது விடயம் சொன்னார், தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து பிறருடைய தவறுகளை குறைகளை காண்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய தவறு என்ன, நீங்கள் என்னென்ன தவறு புரிகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்காதவர்களாக. அதனால் தான் சொல்லுவார்கள், உலகத்திலே லேசான விடயம் என்ன தெரியுமா? பிறர் விடும் தவறை காண்பதுதான். உலகத்திலே லேசான விடயம் அவர் அவ்வாறு செய்கிறார், இவர் இவ்வாறு செய்கிறார் என்று குறை கூறுவதுதான். ஒரு கவிதை மிக அழகாக சொல்கிறார், அரா குல்ல இன்சானின் யரா ஐப கைரி வயஅமா அன் ஐபி அல்லதி ஹுவ ஃபீஹி. ஒவ்வொரு மனிதனையும் நான் காண்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் பிறர் விடும் தவறுகளை அவர் காண்கிறார். வயஅமா அன் ஐபி அல்லதி ஹுவ ஃபீஹி. அவன் என்ன தவறு இருக்கிறானோ, என்ன குறைபாடுகளை செய்கிறானோ அதிலிருந்து கண்குருடனாக இருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் வருகிறது, யரா அஹதுக்கும் அல்-கதா ஃபீ ஐனிஹி. உங்களுடைய ஒருவர் பிறருடைய கண்ணில் அழுக்குகளை, பிறருடைய கண்ணில் ஊட்டைகளை அவர் பார்க்கிறார். வலா யுப்சிரு ஃபீ ஐனிஹி, தன்னுடைய கண்ணில் என்ன அழுக்கு இருக்கிறது என்று காணாமல் இருக்கிறார். இதனால் தான் சொன்னார்கள், எட்டாவது விடயமாக நீங்கள் காலையிலே எழுந்தவுடன் அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுடைய தவறை விட்டுவிட்டீர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய நற்பண்பிலிருந்து உள்ளதான் நபியிடத்திலேயே தவறுகள் சொல்லப்படுகின்ற பொழுது, பிறரை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்வார்கள், இன்னி உஹிப்பு அல் முஸ்லிம ஸலீம ஸதர். உள்ளம் தூய்மையானவனாக, யாரை பற்றிய எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் இல்லாத நிலையில், என்னுடைய உள்ளம் தூய்மையான நிலையில், மாசுபடாத நிலையில், நல்ல நிலையில் நான் காலையாக விரும்புகிறேன். பிறருடைய தவறுகளை சொல்லி, பிறருடைய குற்றங்களை சொல்லி என்னுடைய உள்ளத்தை மாசனையை செய்யாதீர்கள், என்னுடைய உள்ளத்தை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால் தான் நபி அவர்கள் ஒரு மனிதனை பார்க்க ஒரு சொர்க்கவாதி என்பதற்கான காரணம், பிறரை பற்றி அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான தப்பான அபிப்பிராயங்களும் கிடையாது. இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார். இந்த விடயத்தை நாம் அனைவரும் கவனிப்பது அவசியம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருந்தார். யார் யாரெல்லாம் தவறு செய்கின்ற பொழுது மற்றவர்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றிய தவறு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆரம்பத்திலே முறையிலே கிள்ளி வீசுவது நபியுடைய பழக்கமாக. ஒரு மனிதர் வருகிறார், அவர் மது அருந்துகின்ற பழக்கம் இருக்கிறது, அவர் பல நிலைமைகள் அதற்குரிய தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது
சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், ஏனிவர் இவ்வாறு மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் சொன்ன பொழுது நபி அவர்கள் அவருடைய உள்ளத்திலே நல்லெண்ணத்தை விதைத்தார்கள். நீங்கள் அவருடைய தவறுகளை காண வேண்டாம். இந்த உட்கார இழைப்புமாக ரசூலா, நீங்கள் அவரை அவ்வாறு தவறு சொன்னால் அவர்களுடைய நட்பண்பு இருக்கிறது, அவர் அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறார் என்பதை சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, 8வது விடயம் உள்ளம் இறந்திருப்பதற்கான காரணம் குரலை நிறுத்தி தவறு சொல்லுவதை தன்னுடைய குறைகளை காட்டுறார். 10வது சொன்னார்கள், உண்மை என்று அறிந்தும் அதற்கான தயாரிப்பில் ஈடுபடாதவர்களாக அனைவருக்கும் தெரியும். நாம் எங்களுக்கு முன்னாள் பலரை பார்க்கிறோம். நன்றாக இருந்தார்கள், சீனி நோய் என்றும் அந்த நோய் என்றும் கிட்னி ஃபெயிலியர் என்றும் அவ்வாறு இவ்வாறு நல்லாக இருந்தால் மூளையை பற்றி நல்லாக இருந்தால் இவ்வாறு பல நோய்களால் இவருக்கு முன்னால் பல வாலிபர்கள் வயோதிகர்கள் அனைத்து பாராலும் அனைத்து படித்தரங்களிலும் மரணிப்பதையும் நாம் காண்கிறோம். உண்மையை தெரிந்தும் அதற்கான தயாரிப்பில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறீர்கள். 10வது சொன்னார்கள், உங்களிலே மரணித்தவர்களை நீங்கள் அடக்கம் செய்கிறீர்கள், ஆனால் அதை கொண்டு படிப்பினை பெறாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறினார். இவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வாறு 10 விடயங்களை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் இறந்திருந்தால் எவ்வாறு உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? எனவே கண்ணியமானவர்களே, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாட்களிலே இருக்கிறோம். ஒரு சில நேரத்துடைய இரவுகள் என்னை விட்டு கழித்திருக்கலாம். அதிகமான உலமாக்களுடைய ஒற்றைப்பட 20 நிலை கடைசி 10 கிடக்கிறது. எந்த அளவுக்கு நாம் அமல் செய்திருக்கிறோம்? இந்த சொன்ன அந்த 10 விடயங்களையுடன் என்னுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நாம் சில வேளைகளிலே பூஜ்ஜியமாக இருப்போம், ஜீரோவாக. ரமதானிலே அதிகமாக அமல் செய்கிறோம். ரமதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், இரவு பகலாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்ற பாடத்தை பெற்றிருக்கிறது. மன்னன் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. யார் யாரெல்லாம் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்பார்களோ அவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான் என்ற ஹதீஸை கேட்டவுடன் ஆசையுடன் ஆர்வத்துடன் நாம் செய்கிறோம். அதிகமான நேரங்கள் துஆவுக்காக நாம் உயர்த்துகிறோம். சஹருடைய நேரத்திலே, இஃப்தாருடைய நேரத்திலே நோன்பு நோற்றவர்கள் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்ற ஹதீஸை கேட்டவுடன் அதிகமான துஆக்களை நாம் செய்வோம், அதிகமாக திக்ர் செய்தோம். நபி அவர்களுக்காக நபியவர்கள் எல்லா நேரத்திலும் திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள் என்றபடிதான் நாம் அதிகமாக திக்ர்களை அதிகமாக செய்வோம். குர்ஆனுடைய திலாவத்தை ஓதுகிறோம். تعاهدوا بالقرآن فإنه أشد تكلفا من الإبل في عقرها. உங்களுக்கும் குர்ஆனுக்கு மத்தியில் உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வாறு கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டகம் அவிழ்ந்து விடுகின்ற பொழுது மிக வேகமாக ஓடிவிடுமோ இது போன்று உங்களுடைய உள்ளங்களுக்கு குர்ஆன் சென்றவிடும் என்ற ஹதீஸை கேட்டவுடன் அதிகமாக குர்ஆனை ஓதுகிறோம். ஓதிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம், இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, இது நாம் மூத்தாகின்ற வரையில் தொடர வேண்டும். இந்த வார்த்தைகளில் குர்ஆனுக்கும் உங்களுக்கு உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதியாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, இதே போன்று நாம் சதகாக்களை, தான தர்மங்களை, ஜகாத்தை எல்லாம் உங்களுக்கு கணக்கு பார்த்து கொடுக்கிறோம். அதிகமாக ரமதானிலே வருகின்ற மசாயிகளிலே அதிகமான மசாய் ஜகாத்தை பற்றியாக இருக்கும். அதிலே கூடுவார், இதே உங்களுக்கு கணக்கு பார்க்கும், கூடுதல் முறையில் எல்லாம் கொடுக்கும். சதகாக்களை சதகா கருதிகளை, துன்பங்களை, முசீபத்களை போக்கி வைக்கிறது என்ற அந்த ஹதீஸை கேட்டவுடன் அதிகமான சதகாக்களை கொடுக்கும். கண்ணியமானவர்களே, இந்த சதகாக்கள், இந்த தான தர்மங்கள் ரமதானுக்கு பிறகு எங்கே செல்லப்படுகிறது? எனவே உறுதியாக மனதில் உறுதியும் அத்தோடு கடைசியாக கண்ணியமானவர்களை நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக
எம்மை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் எமது ஜகாத்துல் ஃபித்ரை எல்லாம் கடமையாக்கினார். ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், மனைவிகள், அவர்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்களோ, தந்தை அவர்களுடைய பொறுப்பில் இருந்தால், தாய் அவர்களுடைய பொறுப்பில் இருந்தால், அல்லது அன்றையால் சூரியன் மறைவதற்கு முன்னால் ஏதாவது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு கணக்கு பார்த்து 2.5 கிலோ ஜகாத்துல் ஃபித்ரை நாம் வழங்குவோம். அது ஒரு நோன்பாடியை தூய்மைப்படுத்துகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சிறிய சிறிய அமல்கள் தான் இந்த அமல்களுடைய வாழ்க்கையிலே எவை தூய்மைப்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. எனவே நாம் ரமதானுடைய மாதத்தில் உறுதி கொள்வோம். நாம் செய்த இஸ்திக்பாரை விட மாட்டோம், நாம் ஓதிய குர்ஆனை விட மாட்டோம், நாம் செய்த திக்ர்களை விட மாட்டோம், நாம் பொழுது கியாம் லைலை நாம் விட மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலும் நபியவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை, இரவு தொழுகையை நபியவர்கள் தொழுது வந்திருக்கிறார். நாம் ரமலானில் மாத்திரம், அதுவும் கடைசி காலத்தில் மாத்திரம் நாம் அதிகமாக தொழுது வருகிறோம். அவ்வாறான சமூகமாக நான் இருக்கக்கூடாது. நாம் படித்த பாடல்களை எல்லாம் முழுக்க ரமலானுக்கு பிறகும் செய்கின்றவர்களாக அல்லாஹ் மனைகளை மாற்றியவர்களாக குற்றங்குறைகளுக்கு பாதுகாப்பாயாக உடைய